Assalamualaikum and hello everyone. I am Hajira from Milange சமையல். நாம் இன்னைக்கு கல்யாண வீட்டில் பண்ணுற மாதிரி அதே டேஸ்டியோட எப்படி க்ரீன் பீஸ் கறி பண்ணுறதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இது பண்ணதுக்காக வேண்டிய நான் இன்றைக்கி க்ரீன் பீஸ் எடுத்திருக்கேன் 100 கிராம், அரை கப். இதை நாங்கள் ஊற வச்சு எடுத்துக்கொள்ள வேணும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை ஊற வைக்க வேணும். இதை ஊற வைக்கும் பொழுது நாங்கள் இதில் ஃபுட் கலர் க்ரீன் கலர் இதுக்கு சேர்த்துக்கொள்ள வேணும். அப்போ தான் ஊறி வரும் பொழுது க்ரீன் பீஸ் நல்லா க்ரீனாக ரொம்ப சூப்பராக எங்களுக்கு வரும். இப்போ 8 ஹவர் கழித்து நான் எகைன் இது ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். க்ரீன் பீஸ் ஃபுல்லாக நல்லா இருந்ததை விட நல்லா இது மாதிரி நல்லா க்ரீன் கலராகி வந்திருக்கு. இப்போ நாங்கள் இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு போட்டில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதோடு நாங்கள் க்ரீன் பீஸை சேர்த்துக்கொள்ளவும் வேணும். இதோடு நாங்கள் 1 டீஸ்பூன் உப்பு, இப்போ இதெல்லாம் சேர்த்து நாங்கள் இதை அவிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் ஸ்டவ்வில் வச்சு. சரியாக ½ அன் ஹவர் கழித்து நான் பார்க்குறேன். க்ரீன் பீஸ் ஃபுல்லாக நல்லா இது மாதிரி வெந்து வந்தது நாங்கள் ஸ்டவ்லேருந்து எடுத்துக்கோங்க. இது ஈரல் எடுத்திருக்கேன் தேவையான அளவு. இப்போ ஈரலை நாங்கள் அவிச்சு எடுத்துக்கொள்ள வேணும். உப்பு 1/4 டீஸ்பூன், மஞ்சள் 1/4 டீஸ்பூன் போட்டு சேர்த்து அவிச்சு எடுத்துக்கோங்க. க்ரீன் பீஸில் போட்டு அவிச்சு எடுத்துக்கொள்றதுல கலர் சேஞ்ச் ஆகும். அண்ட் இப்போ எகைன் ஒரு பொட்டன் எடுத்துக்கோங்க. அதில் 1 கேரட் எடுத்திருக்கேன். இதுமாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் க்ரீன் பீஸுக்கு. அண்ட் 1 வெங்காயம், 1 தக்காளிக்கு, 2 பச்சை கொச்சிக்கு, 2 கொத்து கருவேப்பிலை, தேங்காயோட 2ஆம் பால் எடுத்திருக்கேன் 1 கப். இப்போ நாங்கள் இதோட 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் அண்ட் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். அப்படி இல்லை உங்கள்கிட்ட இல்லைன்னா கொத்தமல்லி தூள் கூட உங்களுக்கு சேர்த்துக்கொள்ள முடியும். அண்ட் இதோட 1/4 டீஸ்பூன் கொச்சிக்கத்தூளும் 1/4 டீஸ்பூனும் உப்பும் அண்ட் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி இது நல்லா கரெக்டாக வேக வைக்க வேணும். நாங்கள் இதோட வெந்தயம் சேர்த்துக்கொள்ள வேணும் 1/4 டீஸ்பூன். ஃபுல்லாக கரெக்ட் நல்லா வெந்து வர வேணும். இப்போ பார்க்க வேணும் கரெக்டெல்லாம் வெந்து வந்ததும் தான் நாங்கள் இதோட க்ரீன் பீஸையும் சேர்த்துக்கொள்ளவும் வேணும். அண்ட் இதோடு நாங்கள் அவிச்சு எடுத்த ஈரலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதும் நாங்கள் லிட் வச்சு இது மாதிரி கவர் பண்ணி ஒரு 2 நிமிஷம் இது போல் வைக்க வேணும். எகைன் நான் 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இருந்த பாலெல்லாம் நல்லா திக்னஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ நாங்கள் இதோட 1 கப் ஃபர்ஸ்ட் பால் தேங்காயை சேர்த்துக்கொள்ள வேணும். சேர்த்துனதும் ஒரு கொதி வரங்காட்டியும் வைங்கோ. ஒரு கொதி வந்ததும் நாங்கள் ஸ்டவ்லேருந்து எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் ஸ்டவ்லேருந்து எடுக்க முன்னாடி கல்யாண வீட்லலாம் பொதுவாக க்ரீன் பீஸ் இப்போ நாங்கள் ஃபுட் கலரிங் சேர்த்துனதால் நல்லா க்ரீனாக தான் இருக்கும். கிரேவி அவ்வளோ க்ரீனாக இருக்காது. இப்போ கிரேவிக்கு நாங்கள் க்ரீன் கலர் ஃபுட் கலரிங் சேர்த்துக்கொள்ளணும். நல்லா சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ்லேருந்து எடுத்துக்கோங்க. இனி இன்ஷால்லா வரும் பெருநாளைக்கு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். பாய்.